சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பிரபல ஜோதிடர் மற்றும் ஆன்மீகவாதி ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சனிப்பெயர்ச்சி வரப்போகுது, மார்ச் மாதத்தில் வரப்போகுதுன்னாங்க. அது என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி என்று அனைவரும் நம்புகிறோம். இந்த மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி என்று இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார். இந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிற இந்த நிகழ்வு பல ராசிகளுக்கு பலவிதமான நன்மைகளை உண்டாக்கி தரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், முக்கியமான அடிக்கடி கிண்டல் பண்ணுற கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிய போகிறது. புதுசாக 7.5 சனி பிடிக்க போகிற நண்பர்கள் யார், மேஷராசிக்கார நண்பர்களுக்கெல்லாம் சனி இப்போ தான் என்ட்ரி, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி மேஷராசிக்காரங்களாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சனிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான். சனி ஐ ஆம் கம்மிங்கிறாரு. மேஷராசிக்காரங்க ஜென்ரலாகவே கொஞ்சம் செவ்வாவோட ஆதிக்கம் பெற்றுருவாங்க. ஓகே ஐ ஆம் வெயிட்டிங்க அதை வரண்டாயிரா. இப்போ நீங்கள் வெயிட்டிங்னு சொன்னீங்களே, அது மாதிரி ஒவ்வொரு ராசியும் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி அப்போது என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது? இப்போ பணவரவாகட்டும், திருமண யோகமாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குல்லைங்க. நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம சொல்லிடலாம். பட் அது பிஃபோர் தட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சனியை பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம். என்ன பயம்னா, சனினாவே நிறையா ப்ராப்ளம் பண்ணுவார், சனினாலே நம்மளை ரொம்ப தண்டிப்பார், தண்டனை கடவுள், அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் சனி மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் யாருமே கிடையாது. சனி பக்கா ஷாப்லோர் பர்சன். சனி ஒரு பக்கா ஷாப்லோர் பர்சன். அவருக்கு இந்த படம் போடுற வேலைலாம் பிடிக்காது. ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்காங்கன்னா, நம்ம தம்பி இப்போது டெக்னிக்கலாக ஃபீல்டில் இருக்கார், இவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் அப்படிங்கிறது இவர் எக்ஸ்போஸ் பண்ணுற ஆஃபீஸில் இருக்கவங்கள விட அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் என்றைக்குமே தெரியும். அதான் மக்கள் கருத்து கேட்குறது கூட. அந்த மாதிரி சனி உங்கள் அசஸ்மெண்ட் ரியல் அசஸ்மெண்ட் பண்ணுவார். உண்மையிலேயே நீங்கள் உழைப்பாளினா சனி பயிற்சி பற்றி பயப்படவே தேவையில்லை. சனி உங்களுக்கு சொல்லப்போனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார். ஒன்றும் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு முரட்டுத்தனமான பாஸ். நீங்கள் சும்மா இருந்தால் அவர் பிடிக்காது, வேலை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அவரோட அதை பார்க்க நம்மளுங்க டயர்டாகி ஐயோ சனி பயிற்சி என்ன வச்சு செய்யுது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காரு, உங்களுக்கு புரியல. ஸோ அதை நீங்கள் வர ஒவ்வொரு ராசியும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ மேஷராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? நிச்சயம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதான் ஐ எம் வெயிட்டிங். நீங்கள் 12ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். 12ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருவது 7.5 சனியினுடைய துவக்கம் என்பதாக கருதப்படுகிறது. 12ஆம் வீட்டில் 12ஆம் வீடுங்கிறது என்னென்னா விரயஸ்தானம் என்று பொருள். இதில் ஒவ்வொரு கிரகங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். இப்போது குரு 12ஆம் வீட்டிற்கு வந்தார்னா மோட்சஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி ஞானத்தை கொடுத்துட்டு போடுவார். இப்போ சனி 12ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன தருகிறார் என்றால், ₹1 வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார். நான் நிறைய சேனல்ஸில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்ம இதெல்லாம் ஜென்ரல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கு இஎம்ஐ கட்டி தான் நம்ம ஒன்றுக்கும் போராடுறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு பான் வித் சில்வர் ஸ்பூன் லெவலில் வந்துட்டோம். இன்னும் பான் வித் கோல்டன் ஸ்பூன் லெவலில் நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோ பெரிய ஆள்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம ரொம்ப சாதாரண ஆட்கள் தான். ஆனால் நமக்கு நம்மளே அப்படி நினச்சிக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் மாற்றுறது. சில பேர் ஜெயில் வாசம் சிறைவாசம்லாம் வருமானலாம் கேட்குறாங்க மேஷராசிக்காரர்கள். அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதாவது திருட்டு போய் கவலை பண்ணணும். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. சனியை பார்த்து போலீஸ்காரரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? சார் குட் மார்னிங் சார், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ராம்ஜி எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் பேசி பாருங்கள், அவரும் பேசுவார். அவர் ஒரு மனிதர் தான். நீங்கள் அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தப்பே பண்ணாத உழைப்பாளி, உங்களுக்கு என்ன பயம்? 12ஆம் வீட்டில் சனி பகவான் 12 பார்க்கிறார். 2 பார்க்கும் பொழுது அந்த பணத்துடைய வேல்யூ என்னங்கிறத புரிய வைப்பார். படிப்புடைய வேல்யூ என்னங்கிறத மாணவ செல்வங்களுக்கு புரிய வைக்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உடம்புல ஏதாவது வியாதி, சோம்பேறித்தனம். வியாதினா என்னென்னா மிகப்பெரிய வியாதியே சோம்பேறித்தனம் தான். நம்ம உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனத்தை முதல்ல துரத்தி விடுறார். காலையில் எந்திரிச்சதுலேருந்து குச்சி வச்சுட்டு ரிங் மாஸ்டர் மாதிரி பின்னாடி நிற்பார். ரன் 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 எந்திரிச்சியா 6:15 7 மணிக்கு ஓடு 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 ஓட வச்சுட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் நீங்கள் சனி இல்லாமல் போர் அடிக்கும் உங்களுக்கு. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி அடிவீங்க. ஸோ அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து 10ஆம் பார்வையாகவும் 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு. பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்க போகுது. அந்த ஆறுகள் தாண்டி செல்வது, அட்லீஸ்ட் கடல் தாண்ட முடியலனாலும் கர்நாடகா வரைக்கும் போது போகலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ தூரதேசம் கிடைக்கிறதுனாலும் தெலுங்கானா வரைக்கும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது ஆறுகளாக தாண்டலாமா போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு தருகிறார்.
ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான வருடம் தான், அதை கண்டு பயப்பட வேண்டும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு 11ங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார். ஜென்ரலாகவே சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த வார்த்தையை ரொம்ப ரீச் பண்ணி உலகம் ஃபுல்லாக கொண்டு போனது நான் பெருமையாக நினச்சிப்பேன். உண்மையை சொல்லப்போனால் எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா அந்த சனி ஒரு ப்ராப்ளமேட்டிக் காடாகவே இருந்தார். அவர் ப்ராப்ளமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அவர் உழைப்பின் கடவுள். நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த ரிஷபராசிக்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த தொழில் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. 2023, 24 உங்களுக்குன்னு நிறைய ட்ராஜடிஸ், நிறைய அகலக்கால் வச்சுட்டிங்க, இஎம்ஐ கட்ட முடியல, நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு போன்ற பிரச்சனைகள். சில பேர் என்ன ஆகும்னா திடீர்னு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவாங்க, திடீர்னு வேலை இழப்பு ஏற்பட்டுரும். எப்படி அடுத்த மாதம் நம்ம வாடகை கட்ட போகிறோங்கிற நிலைமைக்கு திடீர்னு ஒரு மாடி வீட்டு வாழ்க்கை இருக்கும், திடீர்னு காலம் ரோட்டில் கொண்டு வந்து விட்டுரும். என்னடா செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நடந்திருக்கும். அந்த ரெசெஷன்லாம் தாண்டி சில பேர் கிரேடு சரியாக 2 வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு அது ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அது இவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியறதில்லை. ஸோ அப்போது இந்த சனி பகவான் 11ஆம் வீட்டில் வரும்பொழுது லாபஸ்தானத்தில் அமருகிறார். லாபத்தில் இருக்கும் சனி 11, 12, 1 அப்போ உடம்பை பார்க்குறார். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரன் 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 குச்சி வச்சு அடிப்பார். அடுத்து 11 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீடு என்பது உங்களுடைய குழந்தை ஸ்தானம். ரொம்ப வருஷமாக கல்யாணம் பண்ண குறிச்சி எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, கவலையே படாதீங்க, உங்களுக்கு தான் குழந்தை. நிச்சயம் உங்களுக்கு ஒரு மகப்பேறு, ஒரு ஆண் குழந்தை, இந்த மாதிரியான குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் அடுத்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம், 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், 8ஆம் இடம் என்பது நீங்கள் ரொம்ப அசஸ்மெண்ட்டு, ஏதாவது ஒரு இது சேர்த்துறீங்க, பணம் சேர்த்துறீங்க, புகழ் சேர்த்துறீங்க, உங்களுடைய நிலை சொத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை சொத்துக்கள்லாம் நீங்கள் நிறையா வாங்குகிற டைம், எல்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் போடுறது. ஆஃப்டர் 40 இயர்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒன்றும் சார் நல்லா கல்ல மாதிரி இருப்பேன் தெரியும்ல. பார்த்தேன் இப்போ தான் தம்பி ஷூட் எடுக்கும்போது சொன்னேன், தம்பி கையெல்லாம் நடுங்குதுப்பா, 2 தோசை தின்ட்டு வந்துடுறேன்ப்பா, அண்ணனுக்கு 43 வயசு ஆயிடுச்சுப்பா, என்னென்ன மணி 1:30 தான் ஆகுது, பச்சிட்டு ஆக முடியலப்பா. இந்த 40 வயசு வரைக்கும் தான் உங்கள் சேட்டைலாம், அதுக்கப்புறமா இதெல்லாம் பாட்சா பைக்கு அசிஸ்டண்ட்டு, பிபி மாத்திரை திங்கிறவன், சுகர் மாத்திரை திங்கிறவன், அவனெல்லாம் பார்த்து நான் சிரிச்சிருக்கேன் சார். இப்போ நான் நினைக்கிறேன் 55 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா எப்படி வேலை பார்த்தாரு தெரியுமா, உண்மையிலே சொல்கிறேன், 55 வயசு வரைக்கும் அவர் கில்பட் மாதிரி வேலை பார்த்தார். நான் என்ன பண்ண தெரியுமா, நான் அழகாக வேலைக்கு சேர்ந்துட்டேன். சேர்ந்த உடனே அப்பா நீ ஓடிய கால்கள் ஓடிக்கிட்டே இருக்கப்பா, உட்காருப்பா உட்காருப்பா அப்படின்னு அவரை கூப்பிட்டு போய் இந்த ரெக்லைனிங் சோஃபா இங்கே தான் இருக்குது, இந்த சோஃபாவில் போட்டு அவர் உட்கார வச்சிட்டேன், உட்காருப்பா. அது வரைக்கும் சண்டையானா சிட்டிக்குருவி மாதிரி மனுஷன், ஜன்னலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பார், கதவெல்லாம் ட்ரில் போடுவார், ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பார், சும்மாவே இருக்க மாட்டார். நான் அவர் சும்மா இருக்க வச்சு பழக்கி விட்டேன், உட்கார வச்சு அமேசானில் பேய் படம் போட்டு விடுறது, இந்த மாதிரி பாருப்பா படம் பாருப்பா. நல்லா இருந்த மனுஷனை படம் பார்க்க விட்டு பிபிலேருந்து சுகர்லேருந்து எல்லா வேலையும் அரைச்சிட்டேன். நல்லா புரிஞ்சிங்க, சனி இருக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சனி இல்லைன்னா அமேசானில் பிரைம் பார்ப்பீங்க, ₹1 வராது, அவன் உங்களே சம்பாதிச்சு போயிடுவான். ஸோ அதனால் அப்பாவுக்கு அப்புறம் பிபி சுகர் என்னத்தை பண்ணுறது, ஓடுற வரைக்கும் சந்தோஷம் நினச்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும்பொழுதே, பணம் இருக்கும்போதே சேர்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது காப்பீடு, இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அது நோக்கிய டைரக்ஷன் தான் பண்ணுவீங்க. இனிமே தான் மெச்சூரிட்டி வரப்போகுது. வாட் இஸ் மெச்சூரிட்டி? இது வரைக்கும் நம்ம பிடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிங்கிறது என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக கடினமான சூழலாம் கடந்து போகிறதுக்கு ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. மிதுனத்துக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனிப்பெயர்ச்சி 10ஆம் வீட்டிலே சனி வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10லே சனி பகவான் வரும்பொழுது அரசனை மாதிரி, ராஜா மாதிரி வச்சுருப்பார், சூப்பராக வச்சுருப்பார். உண்மையிலே என்றைக்குமே சார் சனி மாதிரி ஆளுங்களை நம்பிடலாம், இந்த குரு மாதிரி ஆளுங்களை தான் நம்ப முடியாது. இந்த குருட்டெலாம் போய் பார்த்தீங்கன்னா 2 பாஸ் இருக்காங்க. சில பாஸ் ரொம்ப திட்டுவாங்க, ஆனால் கரெக்டாக சொல்லுவாங்க, ஏய் உனக்கு என்னடா வேணும், இந்த வருஷம் உனக்கு ப்ரொமோஷன் நான் பார்த்துனோடு, நான் பார்த்துக்கிறேன் என்னடா அப்படின்ட்டு அவர் உண்மையிலே செஞ்சுட்டு தான் போவார். அவர் பேர் கெட்டாலும் பரவாயில்ல செய்வார். நல்ல பாஸ். என்ன கொஞ்சம் முரட்டுத்தனமான பாஸ், கோவக்கார பாஸ். சில பாஸ் இருக்காங்க, உங்களுக்கு கொடுக்காம முடியுமா அப்படிம்பாங்க. ஏய் இவன் உண்மையிலேயே கொடுக்குறானா, கொடுக்குற மாதிரி நடிக்கிறானா, கடைசி வரைக்கும் டெவலப் கட்சி நம்ம கம்பெனி டெவலப் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், நேற்று நைட்டில் கூட பேசிகிட்டு இருந்தேன், 11 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன்,
அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படி. ஏய் தெரியும்டா, நீ பம்பும் போதே நினச்சேன்டி, சனி பகவான் 10ல் வந்தால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கொடுப்பார், கண்டிப்பாக உங்களை வெகு பிரபல யோகம் பண்ணுவார். ஏன்னா சனிலாம் நேர்மையின் கடவுள், சொன்னால் செய்வார். ஆனால் அவர் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, அது போதும். என்ன வேலை பார்க்க சொல்லுவார், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ மிதுனராசிக்காரர்கள் சனி 10ல் வரும்பொழுது அரசியல் கட்சியில் இருக்கீங்க, அல்லது பொது நல சங்கத்தில் ஏதாவது இருக்கீங்க, இயக்கங்கள் இருக்கீங்கன்னா தலைவர் பதவி கன்ஃபார்மாக உங்களுக்கு தான். ஏன்னா அடி வாங்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? என்ன சார் நீங்களே அதையும் சொல்கிறீங்க இதையும் சொல்கிறீங்க, நீங்கள் தாங்க நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறத ரொம்ப பெரிய விஷயமா நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது. சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ அதுதான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த சனி வந்து உங்களுக்கான சுகங்கள்லாம் தருவார். ஆக்டராக இருக்கீங்க, நான் வந்து மூவி ஃபிலிம் எது பண்ணாலும் வெகு பிரபலம். நீங்கள் பண்ணுற தொழில், சார் நான் பணியார கடை வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க, உங்கள் பணியார கடை தான் ஃபஸ்ட்டு பணியார கடை. நீங்கள் என்ன தொழில் செய்வீங்களோ அந்த தொழிலை முதல்ல ஆசைப்பட்டு நேசிங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க பர்த்டே அவங்களே கொண்டாட மாட்டாங்க. ஏன்டா கொண்டாட மாட்டேன்னு கேட்டால், நம்ம பர்த்டேலாம் யார் சார் கொண்டாடுறது, உன் பர்த்டேவே நீயே கொண்டாடலன்னா எவன்டா கொண்டாட போகிறான். நம்ம கம்பெனி பேர் சொல்லும்போது கெத்தாக சொல்லணும், உங்கள் கம்பெனி பேர் என்ன, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், இன்றைக்கி இது சாதாரண லெவல், நாங்கள் நாளைக்கு சுப்பீரியர் ஆயிடுவோம், நம்பணும் முதல்ல. ஸோ மிதுனராசிக்காரர்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க, பிரபலமாக போகிறீங்க, பெரிய லெவலில் போக போகிறீங்க. என்ஜாய். உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுக்காக தான் இந்த சனி பயிற்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.